إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد نسأله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليك توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. படைப்பாளர்களில் சிறந்த படைப்பாளன், இந்த பிரபஞ்சத்தின் ஒற்றை உரிமையாளன், இருவேறு உலகங்களின் ஆட்சியாளன், அகிலத்தின் அதிபதி அல்லாஹ். அவன் படைத்த இந்த பூமியில் அவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடத்தில் அவனது தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் ஜுமா என்று சொல்லக்கூடிய ஒரு இபாதத்தை மீண்டும் ஒரு முறை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கின்றார். இறுதி மூச்சு வரை மூச்சதை நேரத்திலும் லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கலிமத்து தௌஹீதை மொழிந்த நிலையில் இந்த உடலில் இருந்து இந்த உயிரை கைப்பற்ற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, காலத்தை தன் கைவசம் வைத்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் இனியும் ஒரு வாரம் கழிந்த நிலையில் ஒரு மிகச்சிறந்த நன்மை நிறைந்த அல்லாஹ்வுடைய கூலி கிடைக்கக்கூடிய துல்ஹஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு மாதத்தில் நம்மை நுழைவிக்கவிருக்கின்றார். அந்த மாதத்துக்குள் நுழையக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மான் நம்ம யாருக்கு தருவார் என்பது தெரியாது. அடிப்படையில் சொல்வர்களே, அல்லாஹ்வுடைய வேதத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவின் மூலமாக நிறைய இபாதத்துகளை மார்க்கத்தின் மூலமாக நமக்கு தந்திருக்கின்றார். குறிப்பிட்ட மாதத்தில், குறிப்பிட்ட நாட்களில், குறிப்பிட்ட நேரத்தில் செய்யக்கூடிய இபாதத்துகள் நிறைய உண்டு. அதை தெரிந்தவர்கள் அப்படியான ஒரு இபாதத்து தான் துல்ஹஜ் மாதத்துடைய 10வது நாளிலே அல்லாஹ்வுக்காக இன்னா அஅதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நபியே நீங்கள் தொழுது அல்லாஹ்வுக்கு அறுத்து பலியிடுவீராக என்ற அந்த வசனத்தின் மூலமாக ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கும் அல்லாஹ்
சொல்லக்கூடிய கட்டளை. ஆனால் யதார்த்தம், ஆனால் கை செய்தல், ஆனால் கவலை, எல்லா இபாதத்துகளும் பொடுபோக்காக அலட்சியமாக மிகவும் கவனமற்ற நிலையில இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் சமூகம் தொழுகையில் எப்படி மிகவும் பொடுபோக்காக இருக்கின்றதோ, நோன்புடைய இபாதத்துடைய விஷயத்தில் எப்படி அலட்சியமாக இருக்கின்றதோ, ஜகாத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் எப்படி மிகவும் மிகவும் பலவீனப்பட்டு நிற்கின்றதோ, அதே போல உலூஹியத் என்று சொல்லக்கூடிய குர்பானுடைய விஷயத்திலும் இந்த முஸ்லிம் சமூகம் மிக மிக பேணுதல் குறைவாக பொடுபோக்காக ஒரு அலட்சியமான மனநிலையில் இருக்கின்றதை பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் சகோதரர்களே, அதனுடைய பின்னணி யாருடைய வரலாற்றின் மூலமாக, யாருடைய தியாகத்தின் மூலமாக அல்லாஹ் நம்மீது இதை கடமையாக்கினார். தனது அடியாருக்கு அல்லாஹ் பல சோதனைகளை கொடுத்த பொழுது அந்த அடியார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அந்த சோதனைகளை வெற்றி பெற்றார்கள், அதிலே இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு இருக்கக்கூடிய பாடமும் படிப்பினைகளும் என்ன? உண்மையில் அந்த தியாகத்திற்கு ஒப்பாக விரல் நகர்த்தின் அளவிற்கு கூட அல்லாஹ்விற்காக தியாகம் செய்யக்கூடிய இடத்திற்கு நாம் நகர்ந்தோமா என்ற கேள்வியை நிறைய நம்முன் வைத்தால் தோற்று போய்விடுவோம். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளை நிறைய சொல்லுகின்றார். அதற்கான நேரம் இது அல்ல. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அல்லாஹ் சொல்லுகின்றார் எல்லா சோதனைகளிலும் அவர் வெற்றி பெற்றார். சுப்ஹானல்லாஹ். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் எந்தெந்த சோதனைகளை அவர் மீது விதித்தானோ, எந்தெந்த சோதனைகளை அல்லாஹ் அவர் மீது சுமத்தினானோ அத்துணை சோதனைகளும் வெற்றி பெற்றார். அதைத்தான் நமக்கு பாடமாக வைத்திருக்கின்றான். அதைத்தான் நாம் படிப்படியாக பெற வேண்டும். இந்த அறுத்து பலியிடக்கூடிய விஷயத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடந்த உரையாடல் ஒரு பெரிய உரையாடல். அதற்குண்டான நேரமும் இது அல்ல. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் கனவு கண்டேன். மகனிடத்தில் தந்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இன்றைக்கு மகனிடத்திலே ஒரு வேலையை சொல்வதாக இருந்தார், அல்லது ஒரு வாரம் வேறு ஏதாவது ஊருக்கு போவதாக இருந்தார், கொஞ்சம் போய்விட்டு வா என்று சொன்னால் நமது பிள்ளைகளிடத்திலிருந்து எந்த மாதிரியான பதில் வரும் என்பதை பிள்ளைகளை வளர்த்தக்கூடிய நாம் தெரிந்தவர்கள் தான். மகனிடத்திலே சொல்லுகின்றார், நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டேன். மகனத்தில் எப்படியான வார்த்தைகள் வந்திருக்கும்? வார்த்தெடுப்பு என்றால் அதுதான், வளர்த்தெடுப்பு என்றால் அதுதான். இதற்கும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்ப்பதற்கான அதிகமான முயற்சி எடுத்தவரும் அல்ல. யார் வளர்த்தியது? நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்க்கக்கூடிய பொறுப்புல இருந்தவர் யார்? தாய். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைத்த ஒரு தாய் தனது மகனை எப்படி வார்த்தெடுக்க வேண்டும், எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்குண்டான பாடத்தை அந்த தாயிலிருந்து பெற்றால், தனது தந்தை மகனத்திலே சொன்னார், நான் இப்படி கனவு கொண்டேன். மகனுடைய வார்த்தை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட குடும்பங்களாகத்தான் நமது குடும்பங்கள் வெளிர வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றார். மிக பொறுமையாளராக தந்தையே நீங்கள் என்னை காண்பீர்கள். நீங்கள் எதை கனவு கண்டீர்களோ நீங்கள் அதை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அந்த சிறு வயது நிரம்பிய அந்த பாலகனுக்கு சொல்வதற்குண்டான துணிச்சல், தைரியம் இருந்தது என்றார். இங்கேதான் நமக்கான கேள்வி. அப்படியாக அறுத்து பலியிடுவதற்கு, அந்த சோதனையிலும் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் நின்ற பொழுதுதான் அல்லாஹ் சொல்லுகின்றார், இல்லை, சொர்க்கத்தில் இருந்து ஒரு ஆட்டை இறைக்கதற்கு அதற்கு பகரமாக நீங்கள் இந்த ஆட்டை எரிச்சு பலியிடுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன அந்த கடமையை தான் இத்தனை ஆண்டு காலமாக அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களான முஸ்லிம் சமூகம் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது என்று சொன்னார். அப்படியானால் சகோதரர்களே, இந்த சபையில் இருக்கக்கூடிய, இந்த ஊரில் இருக்கக்கூடிய நாம் நெஞ்சை தொட்டு சொல்வோம், மனசாட்சிக்கு பயந்து சொல்வோம்,
அல்லாவை பயந்து முன்னிறுத்தி சொல்லுவோம். அந்த உதுஹியத் என்று சொல்லக்கூடிய குர்பானி பிராணி அறுத்து பலியிடக்கூடிய பொருளாதாரம் இல்லாதவர்கள் என்ற நோக்கே அவர்களுக்கு கடமை இல்லை, அவர்கள் மீது நிர்பந்தமும் இல்லை. ஆனால் எத்தனை செலவுகளை செய்து வருகின்றோம். பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய விஷயத்தில் வீட்டிற்காக, வியாபாரத்திற்காக, தொழிலுக்காக, வாகனத்திற்காக, மகளின் திருமணத்திற்காக, மகளின் படிப்பிற்காக, பிள்ளைகளுடைய கல்விக்காக, என்ன வீட்டு விசேஷங்களுக்காக, விருந்துக்காக என்று பல ஆயிரங்களை லட்சங்களை செலவு செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் எத்தனையோ இழப்புகள், கடையில தொழில் நஷ்டம், தீ விபத்து என்று பல நஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஆனால் அல்லாஹ் சொன்ன அந்த இபாதத்தை, அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அந்த குர்பானியை உதுஹியத்தை கொடுப்பதற்கு நமக்கு மனது வரவில்லை என்று சொன்னார். அதற்கான சூழல், அதற்கான வாய்ப்பு, அதற்கான பொருளாதாரம் எல்லாம் இருந்தது. கூச்சம், வெட்கம், பலவீனம், என்ன இதெல்லாம் செய்யணுமா என்பது மாதிரியான ஒரு பலவீனச்சு. அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன? உதுஹியத் விஷயத்தில், குர்பானுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன? நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய பிராணியினுடைய மாமிசமோ ரத்தமோ அல்லாஹ்வை ஒருபோதும் சென்றடையாது. சுப்ஹானல்லாஹ். இபாதத் என்பது அப்படித்தான். எந்த தேவையும் கிடையாது அல்லாஹ்வுக்கு. காரணம் அல்லாஹ் ஸமத், அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவர். நமது தொழுகை, நமது நோன்பு, நமது ஜகாத், நமது சதகா, நம்முடைய ஹஜ், நம்முடைய உம்ரா, நம்முடைய ஹதியா, நம்முடைய எல்லாம் எதுவும் எத்தனை 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 இபாதத்துகளை நாம் அல்லாஹ்வுக்காக செய்தாலும் அது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. காரணம் அல்லாஹ் தேவையற்றவர், நாம் தான் தேவையுடையவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ் தரக்கூடிய பொருளாதாரம், அல்லாஹ்வுடைய காற்று, அல்லாஹ்வுடைய நீர், அல்லாஹ் என்ற உடல், இந்த உடலில் கூடக்கூடிய உயிர் எல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்தது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நாம் தான் தேவையுடையவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டு எல்லா நியமங்களையும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அனுபவித்து விட்டு எந்த நன்றியும் செலுத்தக்கூடிய இடத்தில் நாம் இல்லை. அல்லாஹ் சொல்வதை போல அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை நீங்கள் மனித சமூகமே கணக்கிட என்றால் ஒருபோதும் சாத்தியமில்லை. ஒருபோதும் கணக்கிடவே முடியாது. அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக இந்த மனிதன் அநியாயக்காரனாகவும் நன்றி கெட்டவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று சொன்னார். ஏன் மனது வருவதில்லை? அல்லாஹ் நம்மீது சுமத்தி ஒரு கட்டளை, ஒரு இபாதத்தை நிறைவேற்றுவதற்குண்டான எண்ணம் ஏன் வழங்குவதில்லை? சகோதரர்களே, அல்லாஹ்வை பற்றி பயமில்லை, மரணத்தை பற்றிய பயமில்லை, மண்ணறையில் போய் நாம் கிடக்கப் போகின்றோமோ என்பதை பற்றி பயமில்லை, மறுமை நாளில் அல்லாஹ் என்னை நிறுத்தி விசாரிப்பானே என்ற பயமில்லை. அல்லாஹ்வை பற்றி பயம் இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய விசாரணை, அல்லாஹ்வுடைய பிடிகை, அல்லாஹ்வுடைய தண்டனையை அல்லாஹ் நமக்காக தயார் செய்து வைத்திருக்கின்ற அந்த நரகத்தின் படு பயங்கரமான காட்சிகளை நாம் நினைத்திருந்தால், பயந்திருந்தால் என்ன ஜக்காத்து கொடுத்திருப்போம், தொழுகை நிறைவேற்றி இருப்போம், வட்டி வாங்காமல் இருந்திருப்போம். இந்த வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக இந்த நேரம் குர்பானி பிராணியையும் நாம் வாங்கியிருப்போம். வாங்காதவர்கள் இன்ஷா அல்லாஹ் வாங்குவதற்குண்டான முயற்சிகளை நாம் செய்வோம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தந்த இந்த வாழ்க்கை, அல்லாஹ் தந்த இந்த துனியாவுடைய வாழ்க்கை நம்முடைய இஷ்டப்படி, நம்முடைய விருப்பப்படி இந்த பூமியில் வாழ்வதற்கும் தரப்பட்ட வாழ்க்கை அல்ல. மாறாக எப்படி அல்லாஹ்வுடைய தூதர்கள் அல்லாஹ் செய்த சோதனைகள் வெற்றி பெற்றார்களோ அதுதான் தியாகம். நினைச்சு பாருங்க,
தன்னுடைய மகனுடைய கழுத்தின் மீது கத்தி வைப்பதற்கு தயாரான ஒரு தந்தை. அந்த பாசத்தையும் அந்த அன்பையும் நேசத்தையும் ஒப்பீடு செய்வதாக இருந்தால் நாமும் குர்பானிகளை வாங்குவது உண்டு, வளர்த்துவது உண்டு. 10-20 நாட்களுக்கு முன்னாலேயே வாங்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக துணிந்த மனிதனுடைய தியாகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதற்குண்டான பாடம் தான் இது மாதிரியாக. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டோம்னு வைங்களேன், நாமும் வளர்த்துவோம், நம்முடைய பிள்ளைகளும் அது கூடயே வளரும். புள்ள கொடுக்கறது, சாப்பிட கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது பழகிருச்சுன்னு வைங்களேன். இந்த பிராணி பழகிருச்சுன்னு வைங்களேன், நம்ம எங்கேயாவது வெளியில போயிட்டு வரும்போது நம்முடைய வண்டியுடைய ஹாரன் சப்தம் கேட்டாலே அந்த பிராணி ஓடி வரும் பாருங்க. நம்மள்கிட்ட உரசுறது என்ன, நாம தலையை தடவுவது என்ன, நமது பிள்ளைகள் அதை அழைத்து கொண்டு என்ன வாக்கிங் போவது என்ன என்று பாசத்தோடு வளர்த்த அந்த பிராணியை ஒரு 15, 20, 25 நாட்களுக்கு முன்னால் வாங்கி வளர்த்து பாசத்தை செலுத்தி அதை அறுக்கக்கூடிய நேரத்தில் பல வீடுகளில் பிள்ளைகள், வாப்பா இதை அறுக்க வேண்டாம், வேற யாராவது வாங்கி அறுத்துக்கலாம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சரி. அதையும் தாண்டி அந்த நாளில் அந்த பிராணியின் மீது கத்தி வைக்கின்ற பொழுது ஒரு துக்கமும் ஒரு கவலையும் ஒரு வருத்தமும் அழுகையும் ஒருவே. நாமும் வருத்தப்படுவோம், நமது பிள்ளைகளும் அதை கவலையோடு இதையா அறுக்க போறோம், பாசமாக வளர்த்த அந்த பிராணியையா அறுக்க போகின்றோம் என்று கவலையோடு அந்த பிராணியின் மீது கழுத்தில் கத்தியை வைக்கக்கூடிய நேரத்தில் யோசிக்க வேண்டும். இப்படித்தானே 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய அடிமையாக அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த ஒரு மனிதர் தன்னுடைய மகனின் கழுத்தின் மீது கத்தியை வைத்திருப்பார். நமக்கே ஒரு பிராணியை ஒரு 15 நாட்கள் வளர்த்த பிராணியின் மீது அதை அறுப்பதற்கு மனது வரவில்லை என்றால் துடிக்கின்றோம் என்று சொன்னார். ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அதை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் எதற்கும் தயாராக இருப்பான் என்ற பாடத்தை தான் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், சகோதரர்களே, எத்தனை ஆசுவாசமாக இன்றைய நாளில் கூட பல மின்விசிறிகளுக்கு கீழே நல்ல ஒரு கட்டிடத்திற்கு கீழே ஜுமா என்று சொல்லக்கூடிய இபாதத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்றார். உண்டா இல்லையா? ஆனால் உலகத்தின் பல காட்சிகள் அப்படியாக இல்லை. நாம் 10 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிற ஆல் ஐஸ் ஆன் ரஃபா, எல்லா கண்களும் ரஃபாவின் மீது என்று சொல்லக்கூடிய பல கோடி ஹேஷ்டேக்குகள், பல கோடி பதிவுகள் நம்முடைய வலைத்தளங்களில் நாம் பதியப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில இருக்கின்றோம். நாம் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய பேருபகாரம், சுப்ஹானல்லாஹ், பேருபகாரம். இன்ஷா அல்லாஹ் இன்று ஜுமா முடிந்து என் வீட்டிற்கு சென்று ஒரு இறைச்சியோ ஒரு குஸ்காவோ ஒரு பிரியாணியோ நான் விரும்பக்கூடிய உணவை உண்ணக்கூடிய நாம் சிந்தனைகளோடு தான் இந்த சபையில நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் உண்டா இல்லையா? ஏதாவது ஒரு வகையான நான் விரும்பிய உணவை உண்ணுவதற்குண்டான ஏற்பாடுகளை வீட்டில் செய்து விட்டுத்தான் இந்த ஜுமாவிற்கே நாம் வந்திருக்கின்றோம். அல்லாஹ் நம் மீது புரிந்த பெரும் கருணை. ஆனால் ஸ்கட்டும் பேட்டரி ஆற்றும் ராக்கெட் லாஞ்சர்களுமாக பல 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 100 உயிர்களை பழிவாங்கிய காட்சிகளின் சாட்சிகளாக நின்று கொண்டிருக்கின்றோம். பலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேலிய படுபாவிகள் அந்த மக்களை கொத்து கொத்தாக கொண்டு குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்டா இல்லையா? நமக்கான உணவு தயார், மின்விசிறிகளுக்கு கீழே எல்லா விதமான அலங்கார ஆடம்பரங்களோடு சௌகரியங்களோடு இபாதத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். உயிரை கையிலே பிடித்தவர்களாக அங்கும் இங்குமாக. உண்மையில் சொல்ல போனால் சேஃப் ஜோன் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு வளையத்திற்கு நீங்கள் போய்விடுங்கள் என்று ஒரு பகுதியில் இருந்து மடைமாற்றப்பட்டு வேறொரு பகுதியிலே தங்க வைக்கப்பட்ட மனிதர்கள் மீதுதான் குண்டு மழை பொழிந்த அந்த படுபாவிகள் சியோனிச சிந்தனை மூலமாக முஸ்லிம் சமூகத்தை, குறிப்பாக பலஸ்தீனுடைய மக்களை கொண்டு ஒழிக்க வேண்டும் என்பதற்குண்டான எல்லா விதமான முஸ்லிம்களும் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அநியாயக்காரர்கள் கூட்டம். அல்லாஹ் சொல்வதை போல وَلَا تَحْسَبَنَّ اللَّهَ غَافِلًا عَمَّا يَعْمَلُ الظَّالِمُونَ
இன்னமா யுஅக்கிருக்கும் லியௌமின் தஷ்கஷு ஃபீஹி அல்-அப்சார். அல்லாஹ் சொல்லிவிட்டான் அந்த செய்தியை பற்றி, முஹம்மதே நபியே, இந்த அநியாயக்காரன் விஷயத்தில் அல்லாஹ் பாராமுகமாக இருக்கின்றான் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். நாம் அவர்களை விட்டு வைத்திருப்பதெல்லாம் மறுமை நாளில் அவருடைய கண்கள் வரைத்து பார்க்கக்கூடிய அந்த மறுமை நாடுக்காகத்தான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை பார்த்துக் கொள்வான். அவர்களுக்காக மனமுருகி பிரார்த்தனை செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் இருப்போம். சாராம்சம் அதுதான். இப்படியான எண்ணற்ற நெருக்கடிகளுக்கும் சோதனைகளுக்கும் என்ன நீண்ட கியூ வரிசையிலே ஒருவேளை உணவை பெறுவதற்காக சின்னஞ்சிறு பிள்ளைகள் எல்லாம் காலி பாத்திரங்களை வைத்துக் கொண்டு நீண்ட கியூ வரிசையிலே காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்று மதியம் ஜுமா முடிந்து நாம் வீட்டிற்கு சென்று அந்த அறுசுவை உணவை கையில எடுத்து வாய்க்கு கொண்டு போகக்கூடிய நேரத்தில் ஞாபகம் வர வேண்டும் ரஃபா, ஞாபகம் வர வேண்டும் காஸ்வா, ஞாபகம் வர வேண்டும் பலஸ்தீன். இப்படியான நிலைகளுக்கு மத்தியில் அல்லாஹ் என்னை இப்படியான நல்ல 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 ஒரு வாழ்க்கை தந்திருக்கின்றான. பின் ஏன் நான் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் இவ்வளவு பொடுபோக்காக, இவ்வளவு மோசமாக நான் இருக்கின்றேன் என்ற குற்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். தொழுகையின் விஷயத்தில் பலவீனனாக நான் இருந்தால், ஜகாத்துடைய விஷயத்தில் மோசமானவனாக இருந்தால், உதயத் குர்பானுடைய விஷயத்தில் பொருளாதாரம் இருந்தும் இடத்துல காசு உண்டு, ஒரு ஆட்டை மாட்டை அல்லது குட்டு குர்பான் சேருவதற்குண்டான தாக்கம் என்னிடத்திலே உண்டு இருந்தும் கூட நான் அதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால் அந்த எண்ணம், அந்த குற்ற உணர்வு, அந்த வெட்கம் என்னை சூழ வேண்டும். என்ன மனிதன் நான், என்ன முஸ்லிம் நான், அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்ற நான் தயாராக இல்லாத ஒரு மனிதனாக இருக்கின்றேனே என்ற எண்ணத்தோடு இன்ஷா அல்லாஹ் அதனுடைய சட்டங்கள், அதனுடைய சுன்னத்துகள், அதனுடைய பேணுதல்கள், அதனுடைய சட்ட அம்சங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் பார்த்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நமக்கான விஷயம், நமக்கான சாராம்சம் இன்ஷா அல்லாஹ் ஒரு உதவியற்றை ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ வாங்கக்கூடிய தாக்க உண்மையிலேயே இருந்தால், அல்லது ஒரு கூட்ட குர்பானி சேருவதற்குண்டான பொருளாதார வலிமை நான் பெற்றோனாக இருந்தால் ஒருபோதும் அதற்காக நான் சோம்பலாக, ஒருபோதும் அதற்கான சோம்பேறித்தனமான ஒரு அலட்சியமான பொடுபோக்கான பலவீனமான ஒரு எண்ணம் நமக்கு வராமல் இன்ஷா அல்லாஹ் அந்த இபாதத்தை மிக நல்ல முறையில் செய்யக்கூடிய நல்ல மனநிலையை உலகமான் நம் அனைவருக்கும் தருவானாக. நம்முடைய இபாதத்துகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு நிரப்பமான கூலியை உலகமான் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகுரிய சகோதரர்களே, முன் உரையில் சொன்னதைப் போல அல்லாஹ் எதையெல்லாம் நம் மீது கடமையாக்கினானோ உடல் சார்ந்த, நேரம் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த அத்தனை இபாதத்துகளையும் முழுமையாக நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய கூலியை பெற்று மறுமை நாளில் அல்லாஹ் நம்மை பிடித்து நிறுத்தி விசாரணை செய்யக்கூடிய நாளில் யா அல்லாஹ் உனது அத்தனை கட்டளையும் நிறைவேற்றினேன் என்று சொல்லக்கூடிய மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. தோட சகோதரர்களே, இனி மிச்சமுள்ள காலம் எத்தனையோ தவறுகளை, குற்றங்களை, பிழைகளை, பாவங்களை செய்த மக்களாகத்தான் ஒவ்வொரு நாளுமே நம்முடைய நிமிடங்களை நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பாவங்களுக்காக, அந்த குற்றங்களுக்காக பாவ மன்னிப்பு கோரக்கூடிய மக்களும் உண்டு. பாவ மன்னிப்பே கேட்காமல் நம்முடைய வாழ்க்கை கழித்துக் கொள்ளக்கூடிய மக்களும் உண்டு. என்றாலும் நிச்சயமாக குறிப்பிட்ட இனியும் சில காலம் அல்லாஹ் இந்த பூமியில் நம்மை வாழ வைக்கப் போகின்றார். குல்ல நஃப்ஸின் ذائقة الموت
Every soul shall have one taste to death. ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சந்தித்தே தீரும் என்பதை அறிந்தவர்கள் நாம். குல்லினல் மௌத் அல்லதி தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும். எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு ஓடுகின்றீர்களோ அந்த மரணம் நிச்சயம் உங்களை கவி பிடிக்கும் என்ற வார்த்தையும் அறிந்தவர்கள் நாம். திடீர் மரணங்களை ஒவ்வொரு நாடும் கேட்கக்கூடியவர்களாக சுற்றுலா சென்ற இடத்தில் குடும்பத்தோடு மன மகிழ்ச்சியோடு குதூகலத்தோடு இன்பத்தோடு சுற்றுலாவை நான் கழிக்க வந்திருக்கின்றேன் என்ற ஆரவாரத்தோடு இருக்கக்கூடிய நிலையில் குடும்பத்தின் கண் முன்னாலேயே 17 வயது சிறுவனை தண்ணீர் எடுத்து செல்லப்பட்டு சந்தோஷமாக வந்தோமே, மரணத்தின் மூலமாக பலி கொடுத்து விட்டேனே, இனி வீட்டுக்கு போய் என்ன பதிலை சொல்ல போகின்றோம் என்று கதறி அழக்கூடிய குடும்பத்தின் காட்சிகளை சமீபமாக பார்த்தவர்கள் தான். எல்லா விதமான ஆட்சி அதிகாரம், வல்லரசுகள் கூட பயப்படக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி, அதற்கான எல்லா விதமான காரியங்களும் கையில வைத்தும் கூட ஒரு ஹெலிகாப்டர் விபத்தின் மூலமாக ஒரு உலகத்தின் ஒரு பெரிய வல்லரசாக வாழக்கூடிய ஒரு நாட்டின் ஜனாதிபதி ஒரு விபத்தின் மூலமாக மரணித்து போகின்றார் என்று சொன்னார். அதற்கு முன்னால் கடலுக்கு குளிக்க சென்ற 5 மருத்துவ மாணவிகள் கடல் அலையினால் இழுத்துச் செல்லப்பட்டு இப்படி நிறைய மரணங்களை மரண செய்திகளை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நமக்கான தவணை இப்பொழுது இன்று மாலை, நாளை காலை, நாளை ஃபஜ்ர் தொழுகைக்கு நமது மனைவியோ நமது தாயோ நம்ம எழுப்பக்கூடிய நேரத்தில் அல்லது ஃபஜ்ர் தொழாமையே தூங்கிய நம்மை என்ன காலை உணவை தயார் செய்து நம்முடைய மனைவியோ நம்முடைய தாயரோ எழுப்பக்கூடிய நேரத்தில் நமது உடலில் உயிர் தங்கி இருக்கும் என்பதற்குண்டான உத்தரவாதம் என்ன? இந்த ஜுமா உரை முடிந்து பேருந்தில் பயணித்து கோயம்புத்தூருக்கு குடியமற்றூருக்கு என் வீட்டிற்கு நான் உயிரோடு திரும்பச் செல்வேனா என்பதற்குண்டான கேரண்டி. நான் உயிரோடு தான் செல்வேனா அல்லது வழியிலேயே நான் மரணித்து எனது உயிரற்ற உடல் தான் என் வீட்டிற்கு எடுத்துச் செல்லப்படுமா? என்ன உத்தரவாதம்? அப்படியான நிச்சயம் நாமும் மரணிப்போம், நிச்சயம் நாமும் மண்ணறைக்குள் போவோம். நிச்சயமாக இந்த பூமி அல்லாஹ்வுடைய கைப்பிடிக்குள் கொண்டு வரப்பட்டு ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு அல்லாஹ் அந்த மறுமை நாளை ஏற்படுத்தி மஹ்ஷர் மைதானத்தில் நிறுத்துவான், விசாரிப்பார், கேள்விகளை கேட்பார். இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாய், எந்த அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டாய், உன்னுடைய செலவீனம் என்ன, உன்னுடைய பொருளாதாரம் என்ன, உன்னுடைய சம்பாத்தியம் என்ன, உன்னுடைய மார்க்க இபாதத் என்ன, உனக்கு வழிபாடுகள் எப்படியெல்லாம் இருந்தது என்று கேட்பார். என்னுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய பாதையில் முயற்சிக்க வேண்டிய முறையில் முயற்சிகள் நல்லா சொன்னானே, அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஒட்டி நாமும் நமது குடும்பம். அல்லாஹ் சொல்வானே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நார, நிறைய நம்பிக்கையாளரை உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரை நரக நெருப்பை விட்டும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த அடிப்படை என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டேன் என்ற கேள்வியோடு தான் ஒவ்வொரு நாளும் நாம் கழிக்க வேண்டும். இரவு படுக்கைக்கு செல்கின்ற பொழுது நன்மையின் அடிப்படையிலேயே இந்த பூமியில் நான் வாழ்ந்தேனா என்ற ஒரு சுய பரிசோதனை, ஒரு மகாசபத்தை, ஒரு செல்ஃப் எக்ஸ்பெரிமெண்டை நாம் நமக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் சோதர்களே, நன்மைகளை முற்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லா வகையிலும் எப்படியெல்லாம் எனக்கு வாய்க்கும், எந்தெந்த வாசல் வழியாக அல்லாஹ்விற்கு திருப்தியான காரியங்களை நான் செய்தேன், அல்லாஹ்வுடைய முகத்திற்காக அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய மறுமையில் நன்மைகளை கொண்டு என்னுடைய மீசான், என்னுடைய தராசு தட்டை எடையை கூட்டுவதற்குண்டான என்னென்ன காரியங்கள் உண்டு, அது எல்லாவற்றையும் செய்வதற்குண்டான வாய்ப்பை நான் உருவாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ் எனக்கு வழங்கிய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பூமியில் சுப்ஹானல்லாஹ், நாம் முதலாளிகள் அல்ல, இந்த பூமியில் பெரும் கோடீஸ்வரர்கள் முதலாளி அல்ல. அல்லாஹ் is the only owner of this universe. இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒற்றை உரிமையாளர் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ், ஒற்றை உரிமையாளர் அவன்தான். அவன் தந்த பொருளாதாரத்தை அவனுடைய திருப்திக்காக லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய முகத்திற்காக செலவு செய்யக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அது எந்த வகையில் என்றாலும் என் செவியில்,
அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய திருப்தி நாடி செலவு செய்யுங்கள் என்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அல்லாஹ் சொல்வதை போல அல்லாஹ்வுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கடன். மந்தல்லதி இக்ருதுல்லாஹ கர்லன் அஸ்வத். அல்லாஹ் சொல்கின்றால் அல்லாஹ்வுக்கு அழகிய முறையிலே கடன் கொடுக்கக்கூடியவர் உங்களில் யார்? கேட்பது யார்? இந்த பிரபஞ்சத்தின் உரிமையாளர், வானம் பூமியை படைத்தவர், சூரியன் சந்திரன் மலை மழை மரம் செடி கொடி மண் தாவரம் தன் கணக்கில் எடை கொண்ட நீல திமிங்கலம் முதல் கண்ணுக்கே தெரியாத பாக்டீரியாக்களை படைத்து காத்து பரிபாலித்து ரட்சிக்கின்ற ஆட்சியாளன் இந்த பூமியில் நம்மை படைத்தவர், நம்மை இந்த நிமிடம் உயிரோடு இருக்கச் செய்தவன், நாம் சுவாசிக்கக்கூடிய இந்த காற்றை தந்தவன், நாம் அருந்தக்கூடிய நீரை தந்தவன், நமக்கு அலங்காரமான வாழ்க்கை தந்த ரப்புல் ஆலமீன் கேட்கின்றார். மந்தல்லதி யக்ருதுல்லாஹ கர்லன் அஸ்வத். அல்லாஹ்வுக்கு அழகிய முறையில கடன் கொடுக்கக்கூடியவர்களில் யார் யார் தயார்? அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அப்படியான ஒரு வாய்ப்பு இன்றைக்கு நமக்கு வந்திருக்கின்றது. நமக்கு மிக அருகாமையில் உள்ள தாராபுரம், எப்படி எல்லா இடங்களிலும் தமிழ்நாடு முழுக்க ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் ஜமாஅத்திற்காக அல்லாஹ்வுடைய வீடுகள் இறை ஆலயங்கள் கட்டப்படுகின்றது, அதே போல அங்கேயும் ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கின்றது. மாஷா அல்லாஹ் நம்முடைய பகுதியில் கூட பல ஆண்டு காலம் மிக சிறிய ஒரு இடத்துல இருந்து ஒரு விசாலமான இடத்திற்கு நாம் நகர்ந்திருக்கின்றோம், நாம் கடந்து வந்தோமே. நாம் சொன்னதை போல நல்ல ஒரு அலங்காரமான ஒரு இடத்திலே அல்லாஹ்வுக்கான இபாதத்தை செய்யக்கூடிய வாய்ப்பை நமக்கு வழங்கி இருக்கின்றார். இந்த கட்டிடம், இந்த பள்ளிவாசல், இந்த இறை இல்லம் உருவானது நமது பொருளாதாரத்தை மட்டுமே வைத்தார் இல்லை, ஒருபோதும் இல்லை. தமிழகம் முழுக்க நாம் இந்த கட்டிடம், நாம் பல்லடம் அறிவுரை நகரிலே ஒரு அல்லாஹ்வுடைய வீடு கட்டப்படுகிறது என்று பல இடங்களில் நாம் சொல்லி அதற்கான பொருளாதாரம் கிடைத்த காரணத்தால் முகம் அறியாத பெயர் தெரியாத யார் யாரோ கொடுத்த பொருளாதாரத்தை வைத்து கட்டி எழுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய வீட்டில் நாம் இபாதத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் தமிழகம் முழுக்க பல வீடுகள் அல்லாஹ்வுக்கான வீடுகள். பூமியிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான இடம் அல்லாஹ்வுக்கான வீடு. அது ஆஸ்பெஸ்டஸாக, ஓடை குடிசையாக, ஓட்டு வீடாக, ஆட்சியாக, கட்டிடமாக, ஒரு பிரம்மாண்டமான இடமாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்விற்காக இபாதத் செய்யக்கூடிய அந்த இடம் அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான ஒரு இடம். அல்லாஹ்வுடைய பூமி, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய இடம் கடைவீதிகள். இன்ஷா அல்லாஹ் இன்றைய நேரம் பள்ளிவாசல் தாராபுரத்திலே வேறொரு இடத்திலே இடம் வாங்கப்பட்டு அதற்கான பொருள் முயற்சிகளும் முஸ்லீம்களும் எடுக்கப்பட்டு அங்கே ஒரு அல்லாஹ்வுடைய வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. பல லட்சம் செலவுகளே அது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் பல லட்சம் ரூபாய் தேவைப்படுகின்றது. நாம் புரிய வேண்டும், இந்த பூமி முழுக்க மூளை முடுக்குகள் எல்லாம் நாலா திசைகளிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற கலிமத்து தௌஹீதுடைய சப்தம் ஒலிக்க வேண்டும். ஹையல ஸலாத் ஹையல் ஃபலாஹ் என்ற சப்தம் எல்லா இடத்திலும் ஒலிக்க வேண்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை மகிமைப்படுத்தக்கூடிய அந்த ஒளி உலகம் முழுக்க ஓங்கி ஒழிப்பதற்குண்டான காரணம் முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டும், இஸ்லாமை அழிக்க வேண்டும் என்பதற்குண்டான சதிகளும் சூழ்ச்சிகளும் எல்லா இடத்திலும் ஒரு மோசமான நிலை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. மேற்கத்திய ஆய்வாளர்கள், நம்முடைய அரசியல் நடுநிலை பார்வையாளர்கள் சொல்வதை போல இட்ஸ் அதர் சைட் ஆஃப் டேஞ்சரஸ் பாலிடிக்ஸ், ஒரு அபாயகரமான அரசினுடைய மறுபக்கம் நம்முடைய நாட்டை சுற்றி, முஸ்லிம்களை சுற்றி, இஸ்லாமை சுற்றி நகர்ந்து வந்தக்கூடிய நேரத்தில் அதற்கு எதிரான ஒரு ஆயுதமாக நாம் செய்ய வேண்டியது அல்லாஹ்விற்கான வீடுகளை நாம் கட்டுவது, அதற்கான பொருளாதாரத்தை செலவழிப்பது, அதற்கான பொருளாதாரத்தை நான் கொடுப்பது. அப்படியாக தாராபுரம் மஸ்ஜித் ஹிதாயா பள்ளிவாசல் கட்டப்படுவதற்காக இனியும் பல லட்சம் ரூபாய் தேவைப்படுகின்றது. நாம் நினைக்க வேண்டியது, நான் அதற்கான பொருளாதாரத்தை கொடுத்தால் அல்லாஹ்விற்கு கொடுக்கக்கூடிய கடன், அல்லாஹ் அடுத்த வார்த்தையில் சொல்லுகின்றான், மறுமையில் அதை இரட்டிப்பாக உங்களுக்கு நான் திருப்பி தருவதற்காக. சுப்ஹானல்லாஹ், வாக்குறுதி மீறாதவனுடைய வாக்குறுதி அன்புக்குரியவர்கள். ஒரு பங்கை நீங்கள் 10,000 12,000 ஒரு பங்கு என்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாம் தயாராக வேண்டும். அல்லாஹ் இந்த பூமியில் எனக்கு எத்தனையோ பொருளாதாரத்தை
எதற்காக நான் செலவழிக்கின்றேன்? அல்லாஹ்வுடைய அந்த வீட்டிற்காக நான் ஒரு பங்கை நான் தருகின்றேன். அதனுடைய பொறுப்பாளர்கள் வருகை இருந்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த வீட்டிற்காக தாராளமாக, அல்லாஹ்வுடைய வீட்டிற்காக நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு மறுமை நாளில் திருப்பி தருவான் என்ற நல்ல எண்ணத்தோடு அந்த பள்ளிவாசலுக்கு அதிகமான பொருளாதாரத்தை நீங்கள் தர வேண்டும். அப்படி அங்கே கெட்டப்பட்டு நாம் இன்றைக்கு தொழுவதைப் போல அந்த ஊரிலும் பல மக்கள் சிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த வீட்டில் அந்த கட்டிடத்தை தொழுகின்ற பொழுது எங்களுக்காக இந்த இறை இல்லத்தை கட்டித்தருவதற்காக பொருளாதாரத்தை தந்தவர்களுடைய விஷயத்தில் யா அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்து விடு என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்களே, நாம் பிரார்த்தனை செய்ததை போல அந்த பிரார்த்தனையும் நமக்கு கிடைக்கும் என்பதை அறிந்து புரிந்து தெரிந்து தெளிந்து உணர்ந்து அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய முகத்திற்காக அல்லாஹ் கூலி தருவான் என்ற நல்ல எதிர்பார்ப்போடு அந்த தாராபுரம் பள்ளிவாசலுக்கு உங்களுக்கான முடிந்த தாராளமான பொருளாதாரம் இன்றைய தினம் நம்முடைய கைகளுக்கும் நம்முடைய பொருளாதாரத்துக்கும் இடையில் எந்த விதமான அன்னெசரி காம்ப்ளிகேட், எந்த விதமான கான்வர்சேஷன் ஷைத்தான் நம்முடைய பொருளாதாரத்தினுடைய விஷயத்தில், நம்முடைய நன்கொடையின் விஷயத்தில் நம்ம எந்த விதமான குறைச்சு மதிப்பிடக்கூடிய இடத்திற்கு ஷைத்தான் நம்மை தண்ணி விடக்கூடாது. தாராளமாக